ஆட்சியை தக்க வைக்க அமெரிக்காவிடம் சரணடைந்த பஹ்ரைன். இஸ்ரேலுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து வீதியில் இறங்கிய மக்கள். காசா மீதான தாக்குதலை கைவிடும் வரை இஸ்ரேல் கப்பல்கள் மற்றும் அந்நாட்டிற்கு செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அறிவித்தனர் ஏமன் ஹவுதி ஆட்சியாளர்கள். அவர்களை ஒடுக்குவதற்காக அமெரிக்கா 10 நாடுகளை இணைத்து கூட்டு கடற்படையை அமைத்துள்ளது. இந்த படையில் சேர முக்கிய முஸ்லிம் நாடுகள் மறுத்துவிட்ட நிலையில் பஹ்ரைன் மட்டும் இணைந்துள்ளது. இதற்கு என்ன காரணம் என்பதனை பற்றி இந்த தொகுப்பில் சுருக்கமாக பார்க்கலாம். பாரசீக வளைகுடாவில் சவுதி அரேபியாவை ஒட்டி அமைந்துள்ள குட்டி தீவு நாடு பஹ்ரைன். இந்த நாட்டை ஆட்சி செய்பவர் ஹமத் பின் இசா அல் கலிஃபா என்பவர் ஆவார். இவரது குடும்பம் அந்த நாட்டை சுமார் 250 ஆண்டு காலங்களாக ஆட்சி செய்து வருகின்றனர். பெயரளவில் உள்ள நாடாளுமன்றத்தில் பிரதமர், அமைச்சர்கள் என பெரும்பாலானவர்கள் மன்னர் குடும்பத்தினர். எனவே ஜனநாயகம் என்பது கிடையாது. மன்னர் குடும்பத்தினர் சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள். ஆனால் மக்களில் பெரும்பான்மையானவர்கள் ஷியா பிரிவினர். மன்னர் ஆட்சியை எதிர்த்து போராட்டம் நடைபெற்றால் இது ஷியாக்களின் தூண்டுதல், ஈரானின் தூண்டுதல் என குற்றம் சாட்டி ஷியா சன்னி பிரிவினையை பெரிதுபடுத்தி ஆட்சியினை தக்க வைப்பது மன்னர் குடும்பத்தின் வாடிக்கை. பஹ்ரைனுக்கு அக்கறையில் ஈரான் இருப்பது மன்னர் குடும்பத்திற்கு கூடுதல் சௌகரியம். தங்களது மன்னராட்சிக்கு ஈரானால் ஆபத்து வரலாம் என்று எண்ணி அமெரிக்காவிடம் ஏற்கனவே சரணடைந்து விட்டது மன்னர் குடும்பம். சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பே அமெரிக்காவின் கடற்படை தளம் அங்கு அமைக்கப்பட்டு விட்டது. மத்திய கிழக்கு கடற்பகுதியை கட்டுக்குள் வைப்பதற்காக அமெரிக்காவால் உருவாக்கப்பட்டுள்ள சென்டம் எனப்படும் மத்திய கட்டளை அமைப்பு மற்றும் அமெரிக்காவின் 5வது கடற்படை பஹ்ரைனில் தளம் அமைத்துள்ளது. மேலும் அமெரிக்காவின் வேண்டுகோளை ஏற்று இஸ்ரேலுடன் உறவுகளையும் பஹ்ரைன் இயல்புபடுத்தியுள்ளது. தற்போது காசா போர் பஹ்ரைன் மக்களிடம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டிக்க வேண்டுமென்று மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் மக்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருக்க இஸ்ரேலுடனான தூதரக உறவுகளை தற்காலிகமாக துண்டித்து நாடகமாடி வருகிறது மன்னர் குடும்பம். இஸ்ரேலுடனான உறவு முறிவுகள் தற்காலிகமானவையா அல்லது நிரந்தரமானவையா உள்ளிட்ட பல சந்தேகங்களை முன்வைத்து ராய்ட்டர் செய்தி நிறுவனம் பஹ்ரைன் அரசுக்கு அனுப்பிய மின்னஞ்சலுக்கு பதில் கிடைக்கவில்லை. தற்போது ஹவுதிகளுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் அமெரிக்க கடற்படைக்கு இடம் கொடுத்துள்ள பஹ்ரைன் ஆட்சியாளர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் மனமாவில் பொதுமக்கள் வீதிகளில் போராட்டம் நடத்தும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகியுள்ளது. சவுதி அரேபியா போல பொதுமக்களின் போராட்டங்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதிக்கும் நாடு பஹ்ரைன். ஆனால் தற்போது என்ன செய்வதென்று தெரியாமல் விழி பிதுங்கியுள்ளனர் மன்னர் வகையறாக்கள். பரம்பரையாக தொடரும் ஆட்சி அதிகாரம், சுகபோக சொகுசு வாழ்க்கையை பாதுகாக்க அமெரிக்காவின் காலடியில் விழுந்து கிடக்கும் பல அரபு ஆட்சியாளர்களில் பஹ்ரைன் மன்னரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இறைவன் அளித்த அருட்கொடையான இயற்கை வளங்களை கணக்கில்லாமல் சுரண்டி கல்லாக்கட்டும் மன்னர் ஆட்சிகள் மறைந்து ஜனநாயகம் மலர்வது மட்டுமே அங்குள்ள மக்களுக்கு உண்மையான பலனை தரும் என்பது குறிப்பிடத்தக்கது.